இப்பொழுது வெம்பக்கோட்டை கலா அருங்காட்சியகத்தில் இருக்கின்றோம். இங்கு அதாவது சுத்தம் மண்ணால் செய்யப்பட்ட ஏராளமான பொருட்கள் கிடைக்கின்றன. பொதுவாக ஆட்டக்காய்கள் கிடைக்கின்றன, சில்லுவெட்டுகள் கிடைக்கின்றன, அதே போன்று மட்பாண்டங்கள், பானைகளும் சின்ன சட்டிகளும் மூடிகளும் பிரமனைகளும் கிடைக்கின்றன. அதாவது வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் இன்று அலுமினியம், வெள்ளி, எவர் சில்வர் பொருட்கள் கிடைக்கின்றன. அன்று மண்ணால் செய்த சுட்ட மண்ணால் ஆன பொருட்கள் தான் அதிகமாக பயன்படுத்தினார்கள். அவைகளைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தால் செம்பு இரும்பாலான பொருட்களும் கிடைக்கின்றன. கோடாரிகள், சில கத்தி போன்ற ஆயுதங்கள், அதே போன்று விளக்குகள், சுட்ட மண்ணில் செய்யப்பட்ட விளக்குகள். இதுதான் விளக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தது செம்பு இரும்பு பொருட்கள். இது கவன் கற்கள் என்று சொல்வார்கள், உருளை வடிவ கற்கள். இது ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பிற்காலத்தில் பீரங்கிகளிலும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது அந்த காலத்தில் செய்யப்பட்ட விளக்குகளாக இருக்கின்றது. இது கவன் கற்கள், ஆயுதம். இது ஓட்டை துளையிடப்பட்ட சுட்ட மண்ணாலான சில்லுவெட்டுக்கள், அதே போன்று ஆட்டக்காய்கள், தக்களிகளும் கிடைக்கின்றன நூல் நுட்பதற்கான. இது சில்வெட்டுக்கள், துளையிடப்படாத சில்வெட்டுக்கள். சிறிய சிறிய சிறுவர்கள் விளையாடுவதற்கான பொருட்கள் அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். அதே போன்று ஏராளமான வித்தியாசமான மாலைகள் கிடைக்கின்றன. சங்குகளிலிருந்து அறுத்தெடுக்கப்பட்ட மாலைகள், அதே போன்று சுட்ட மண்ணில் செய்யப்பட்ட மாலைகள், பச்சை நிற மரகத மாலைகள், சிவப்பு நிற மாலைகள், நீல ஊதா நிற அதாவது மாணிக்க மாலைகள், இவ்வாறு நவரத்தினங்களில் செய்யப்பட்ட மாலைகளும், சங்குகளிலிருந்து அறுக்கப்பட்ட வளையல்கள். இந்த வளையல்களில் ஏராளமான வேலைப்பாடுகள் மிக்கதாக காணப்படுகின்றது. இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் வேலைப்பாடுகள் கொண்ட வளையல்கள் கிடைக்கின்றன. அதாவது சங்குகளிலிருந்து வேலைப்பாடுகள் கொண்ட வளையல்கள் கிடைக்கின்றன. இவ்வாறு ஏராளமான தொழிற்சாலைகள் இங்கு இருந்திருக்கின்றது. இது மஞ்சள் நிற மாலைகளாக தெரிகின்றது. இது பச்சை, கீழே இருப்பது சிவப்பு. சிவப்பு என்றால் கார்னேலியன் ஸ்டோன். அது வெள்ளை, வெள்ளை அது சங்குகளிலிருந்து முத்துக்களில் இருந்து எடுக்கப்பட்டது. இது வளையல். வளையல்கள் தான் இங்கு ஏராளமாக கிடைக்கின்றன. தூத்துக்குடி கொற்கையிலிருந்து எடுத்து வரப்பட்டு இங்கு உள்ள தொழிற்சாலையில் செய்யப்பட்டிருக்கின்றது. முழு சங்கும் கிடைக்கின்றது. இப்படி இந்த வெம்பக்கோட்டை அகழ்வாய்வுகள் இப்பொழுது முதலில் நாம் பார்த்து கொண்டிருப்பது சுட்ட மண்ணில் செய்யப்பட்ட மாலை, உருளை வடிவ மாலைகள். இது சிவப்பு நிற மாலைகள், அது செவ்வந்தி கற்கள், கார்னேலியன் ஸ்டோன். ஆசியாவின் பல பகுதிகளிலுமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் இங்கு தொழிற்சாலைகளில் அது ஆபரணங்களாகவோ அல்லது பொருட்களாகவோ உருவாக்கப்பட்டிருக்கின்றன வெம்பக்கோட்டையில்.